வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். சார் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. எப்படி இருக்கீங்க? என்ன இடமெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? யோ, நாங்கள் ஊர் சுற்றி பார்க்க டூரா வந்திருக்கேன். நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்க. முதல்ல நான் சொல்றது செய். அந்த வீட்டில் வியாபாரம் தொழில் ஆரம்பிச்சிருக்க ஆளுகள் அந்த அடகாப்பிடாரிய அவளுகளை சோழியை முடிச்சு விடணும். உனக்கு இன்னும் அரை நாள் தான் டைமு. சட்டப்படி செய்வியோ அல்லது வேற மாதிரி செய்வியோ அது ஓ முடிவு. ஆனால் அவளுக்கு மொத்தமாக காலியாகணும். புரியுதா சார்? அதெல்லாம் ஈஸி தான் சார், பண்ணிடலாம் சார். யோ, வளன்னு பேசாத, வேலையில பாரியா. தேவையான காசை வாங்கிக்க. எல்லாத்தையும் முடிச்சு விட்டேனே. முடிச்சிடலாம் சார், முடிச்சிடலாம் சார், பார்த்துடலாம் சார். என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு என்னென்ன வேலை பாக்குற நீ? நாங்க என்ன வேலை பண்ணோம்? வாய திறந்த சாவடிச்சிட உன்ன. ஏய், ஆமாண்டி, நாங்க அப்படிதான் பண்ணுவோம். என் கைய உடைப்பீங்க நீங்க. நாங்க அந்த ஓட்ட வண்டியை உடைக்க போனா உடனே உங்களுக்கு பொத்துட்டு வந்துருதோ. இனிமே நீங்க எதையுமே ஈஸியா பண்ணிட முடியாது. ஏய், இந்தாடி, மரியாதையா வீட்டை விட்டு போயிடு. இது என்னோட வீடு. இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். எது உங்க வீடு? இந்த வீடு என்ன உங்க பேர்ல இருக்கா? இன்னைக்கு சொல்றேன், உங்க மவன் சொல்லிதான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரியாது. நாங்க எல்லாமே திட்டம் போட்டு தான் செய்யறோம். எதுவும் சும்மா கிடையாது. உங்க பையன் பேர்ல தான் இந்த வீடு இருக்கு. அவர் வந்து சொல்லட்டும், நான் கிளம்புறேன். எது? அவர் வந்து சொல்லட்டுமா? யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க நீ? நீ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா உடனே நாங்க நம்பிடணுமா? ஏய், நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு. ஏன் தப்பு என்ன சொல்லணும். உனக்கு இருக்க விட்டல. இங்க பாரு, நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நீ இங்க இருந்தா எங்களுக்கு தான் பிரச்சனை. மரியாதையா கிளம்பிரு, அவ்வளவுதான். இல்ல இங்கதான் இருப்பேன்னு வையே, திரும்பவும் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிற ஜாமீனும் கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதான். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? பன்றி, உன்னால என்ன பண்ண முடியுமோ பன்றி. போடி வெடிக்கும் சொல்லிட்டு. இன்ஸ்பெக்டர், இவனுக்கு சொன்ன உடனே கிளம்பி வந்துவீங்களா? ஜனனி யாருமா? நான் தான் சார். என்ன சார் ஆச்சு? இந்த வீட்டு ஓனர் குணசேகரன் இந்த வீட்டு மருமகள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவருக்கு எதிராக வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? கம்பெனி வைக்கிறேன்னு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டை சட்டவிரோதமா பயன்படுத்துறீங்கன்னு ஆன்லைன்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காரு. அவர் தலைமறைவா தானே இருக்காரு, அப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுவாரு? அவர் தலைமறைவா இருந்தாலும் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காருல. ஏற்கனவே அவர் உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு தான் இப்ப ஆக்ஷன் எடுக்க வந்திருக்காங்க. ஏற்கனவே எப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? சொல்லுங்க சார், எப்ப கொடுத்தாரு? இங்க பாருங்கம்மா, எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க நீங்க? நீங்க இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். உங்க சம்பந்தப்பட்ட பொருட்கள், அப்புறம் இந்த வண்டி எதுவும் இங்க இருக்க கூடாது. எல்லாரும் வெளியே போங்க. சார், நாங்க எதுக்கு சார் வெளியே போகணும்? சரி, நாங்க வெளியே போறோம். ஆனா எங்க அத்தை தானே இந்த வீட்டோட உரிமையாளர். அவங்கள சொல்லுங்க, நாங்க போறோம். எந்த உரிமையாளரும் கிடையாதுமா. நீங்க முதல்ல வெளியே கிளம்புங்க. இல்ல போலீஸ் போர்ஸ் வச்சு உங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிடுங்க. யார் அனுப்புவீங்க நீங்க? வெளியே அனுப்பிடுவீங்களா நீங்க?
யாருக்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தாருங்க, எல்லாருமே இங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கான். அவர் இந்த வீட்ல இருந்துட்டு என்ன அநியாயம் பண்ணாரு உங்களுக்கு தெரியாது, வேணாம். அந்த அநியாயம் நியாயம் எல்லாம் வேறங்க. அவர் ஒரு பிசினஸ்ல இருக்காரு. அரெஸ்ட் ஆகி உள்ள போனாலும் அவர் பிசினஸுக்கோ இந்த அரெஸ்டுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க இப்ப வெளியே போய் தான் ஆகணும். அந்த ஆர்டரோட தான் நாங்க வந்திருக்கோம். அவர் சொன்ன லிஸ்ட் படி இந்த வீட்ல இருக்க ஜனனி, நந்தினி, ரேணுகா, பார்கவி, தர்ஷன், சக்தி, தர்ஷினி இவங்க எல்லாரும் வெளியே போகணும். ஐயா, அவங்க எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இங்க இருக்கணுமா? நானும் வெளியே போறேன். போங்க. யார் உங்களை போக வேணாம்னு தடுத்தது? நீங்க பண்ண அநியாயத்துக்குலாம் இன்னும் உங்களை இந்த வீட்ல விட்டு வச்சிருக்காங்க பாருங்க, அதுவே பெரிய தப்பு. ஏதோ பெத்த தாய்ங்கிறதால அவர் பொறுமையா இருக்காரு, இல்லனா என்னைக்கும் அடிச்சு வெளிய தடுத்துப்பாரு உங்களை. ஏய், யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ? யார வீட்டை விட்டு வெளியே அனுப்புற? ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா வெளியே போ சொல்லுவியா நீ? இந்த யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க. மா, பிரச்சனை பண்ணாதீங்கம்மா தேவையில்லாம. இல்ல எல்லாத்தையும் இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். சும்மா இரியா வக்கீலு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ அவனுக்கு ஜால்ரா போடுறவன் தானே, பேசாம இரு சொல்லிவிட்டேன். சார், இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது. நீங்க வந்த வேலையை பாருங்க. எல்லாரையும் போய் இழுத்துட்டு வாங்க. இவரை முதல்ல இழுத்துட்டு போங்க. போடி வெளிய. என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடக்குது இங்க? இருங்க இருங்க, நீங்க யாரு இந்த பிரச்சனை எல்லாம் கேக்குறதுக்கு? முதல்ல வெளிய போங்க. நீ யாரு? நீ இவ யாரு? நீ இவதானே அந்த அரை டிக்கெட்டு சில்ற. ஓரமா நில்லு, அப்புறமா வர. இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க யாருமா முதல்ல? குணசேகரன் சார் அவரோட சொத்தை இந்த வீட்டு மருமகளுங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்னு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நாங்க அவங்கள வெளியே அனுப்பிட்டு இருக்கோம். யார் சொத்தை யாரு எழுதி கொடுக்கறது? யாரை நீங்க வெளியே அனுப்புறது? இதுல எங்க எல்லாருக்கும் உரிமை இருக்குது.